தெளிவான வானிலை அறிக்கை. அதாவது 2026 புத்தாண்டு அப்ப இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு சுழற்சி வரப்போது. ஒரு காற்று சுழற்சி. உறுதியாக வரப்போது. இலங்கைக்கு இந்த சுழற்சினால நல்ல மழை கிடைக்கப் போது. தமிழ்நாட்டுக்கு ஒரு மிதமான லேசான தூறல், சாரல் மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. டெல்டா மாவட்டங்கள், தென்கடலோர மாவட்டங்கள்ல. எப்ப கிடைக்க போதுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவ பாருங்க. அதாவதுங்க, இந்த மாத இறுதி, அதாவது வந்து சரியாக சொல்லணும்னா டிசம்பர் 31ஆம் தேதி. 31ஆம் தேதி, டிசம்பர் 30, 31ன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாத இறுதியில இலங்கைக்கு நெருக்கமாக ஒரு காற்று சுழற்சி வரப்போது. உறுதியாக இதன் காரணமாக இலங்கையுடைய அந்த தெற்கு புறத்துல இருக்கக்கூடிய ஆம்பாறை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திரிகோணமலை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான மழை அடுத்தடுத்த நாட்கள்ல அதிகரிக்க போது. அது மட்டும் இல்லாம, ரொம்ப முக்கியமா நம்மளுடைய தமிழ்நாட்டுல டிசம்பர் 31ஆம் தேதி, ஜனவரி 1, 2, 3 தேதிகள்ல நம்மளுடைய டெல்டா மாவட்டம், ஒட்டுமொத்த தென்கடலோர மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை ஓரங்கள், நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகள்லயும் இலங்கைக்கு நெருக்கமா வரக்கூடிய சுழற்சி காரணமாக நல்ல மழை வந்து ஒரு மிதமான மழை, ஒரு லேசான மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா உறுதியாக இலங்கைக்கு கண்டிப்பாகவே வந்து நல்ல மழை கிடைக்கப் போது. இலங்கை வந்து ஒரு டிட்வா புயலுக்கு அப்புறம் ஒரு மழைய வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலங்கைக்கு நெருக்கமாக இந்த மாத இறுதியில 2026 புத்தாண்டுக்கு வரப்போற சுழற்சி காரணமாக மீண்டும் ஒரு நல்ல மழைப்பொழிவை இலங்கையில எல்லாருமே எதிர்பார்க்க போறீங்க, பார்க்க போறீங்க. அதனால தமிழ்நாட்டுக்கு இது எவ்வளவு நெருக்கமா வருதோ, அந்த லெவலுக்கு நமக்கு மழை வந்து அதிகரிக்கலாம். தொடர்ந்து இணைந்திருந்து பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, தொடர்ந்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள பாருங்க. நன்றி, வணக்கம்.